தேசமே பயப்படாதே, கர்த்தரில் மகிழ்ந்து களிக்கூறு. அவர் பெரிய காரியங்களை செய்திடுவார். அவர் எதிர்பாராத விதங்களிலே நமக்கு வேண்டிய பதில்களை கொடுக்கிற தேவன். நம்ம முடிவு எடுக்காத சூழ்நிலையில் அவர் நம்மளுடைய சூழ்நிலையை உருமாற்றி நம்மை அவருக்கு ஏற்ற முடிவு, அவருடைய சிந்தைக்கேற்ற முடிவை எடுக்க வச்சிருவார். ஹல்லேலூயா! அவர் வித்தியாசமான ஒரு தேவன். விசித்திர வினோதமாக மோசேயின் முன்பாக தோன்றின தேவன் இன்றைக்கும் அதே தேவனாய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா! கண்களை மூடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஜெப வேளையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள் மத்தியில் ஜனங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவோ அலைகள் அவர்களை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! அவரை நோக்கி அவரை பாடி ஆராதிக்கிறோம். அந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை, அந்த பலத்தை இன்னும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு பலன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா! உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் கண்களை மூடி அவரை பரிசுத்தர் என்று சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில், ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே.
ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாவை திறந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தரே என்று சொல்லுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தெய்வமே, அப்பா நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறீரே. லீபனோனின் வாசனையை போல உன் வாசனையை மாற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. நீர் எரிகிற அக்கினியாவும் இருக்கிறீரப்பா, சுட்டரிக்கும் அக்கினியாவும் இருக்கிறீரப்பா, உறைந்த மழையாகவும் இருக்கிறீரப்பா, லேசான காற்றாகவும் இருக்கிறீரப்பா, வெண்பனியை போலவும் இருக்கிறீர் ராஜா. கழுகுகளைப் போல ஆண்டவரே தன் குஞ்சுகளை பாதுகாக்கிற பராமரிக்கிற நேசராய் இருக்கிறீரப்பா. ஆமாண்டவரே, மலைகளை தகர்த்து எரிகிற பராக்கிரமசாலியாய் நீர் இருக்கிறீரப்பா. பயங்கரம் செய்கிற தேவனப்பா நீர். எதிரிகளின் ஆண்டவரே ராஜ்யங்களுக்குள்ளே பிரவேசித்து அவர்களை கலகம் அடித்து அவர்களை கலங்க பண்ணி அவர்களை சிதறடித்து ஓட செய்கிற தேவனப்பா நீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா, எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற மெல்லிய சத்தமாய் இருக்கிறீர் ராஜா, மெல்லிய குரலாய் இருக்கிறீர் ராஜா. எங்களுக்கு வழியை காட்டுகிற நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறீரப்பா. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே ராஜாவாய் இருக்கிறீரப்பா, நல்ல தகப்பனாய் இருக்கிறீரப்பா. எருசலேமில் எங்களை தேற்றுகிற தாயாய் இருக்கிறீரப்பா, தோள் கொடுத்து சுமக்கிற நண்பனாய் இருக்கிறீரப்பா, கைகளை விரித்து எங்களுக்காக மறிக்கிற பரிகாரியாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்திருக்கிற காரியங்களை நாங்கள் எண்ணினால் அப்பா எங்களால் எண்ணக்கூடாது ராஜா. அந்த அளவுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்கனவே நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஏற்கனவே நீங்கள் எண்ணக்கூடாத அளவுக்கு ஆண்டவரே ப்ராமிசஸ் கொடுத்துருக்கிறீங்கப்பா, வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறீங்கப்பா. வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சகலத்தையும் உருவாக்கினவர் அப்பா, சகலத்தையும் நன்மையாய் உருவாக்கினீரப்பா, சகலத்தையும் படைத்து இது நல்லது என்று கண்டீரே அப்பா. எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நன்றி 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 அப்பா, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகற்றிடும். வசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகற்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே,
பெற்றவர்கள் உன்னை மறந்தாலும், உன்னை பெற்றவர்கள் உன்னை மறந்தாலும், அல்லேலூயா, உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். வலக்கரத்தினாலே தாங்கி உன்னை நித்தம் நடத்துவார். அவர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் அதிசயமாயிருக்கும், அற்புதமாயிருக்கும். சகாயம் காட்டி உன்னை உயர்த்திடுவார். குழிகளிலே இந்த உலகம் உன்னை இறக்கி இருந்தாலும் அந்த குழியிலே அவரே என்ன செய்வார்? ஒரு தரிசனத்தை துவங்குவார். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை துவங்குகிற தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யாமல் போயிடுவாரா? அவர் வருகையே சமீபமாய் இருந்தாலும் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவு அவர் உங்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகாயம் செய்து நம்மை காத்து கொள்ளுகிற தேவன், உயர்த்துகிற தேவன். கைகளை விரித்த மனிதனை பார்க்காமல் கை கொடுத்து தூக்கும் இயேசுவை பார்க்க வேண்டும். அவரை பார்த்தால் நிச்சயம் மகிழ்ச்சி, கைத்தட்டு, சந்தோஷம் எல்லாமே நமக்கு ஒரு ப்ராமிஸா, ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி நம்மை வந்து அடையும், அந்த மகிழ்ச்சி நம்மை தேடி வந்து அடையும். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான். தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ள கைகளில் வரைந்தவரை பாடுவோம். தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளம் கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லவா? அவருடைய உத்தம சாட்சியாய் விளங்கும்படியாக அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு என்று சொல்கிறோம். பார்த்தீங்களா? யார் அவங்க? ஆபிரகாம், மோசே, ஏனோக்கு, ஈசாக்கு, இத்தனை பேர். அவர்களுடைய சாட்சியெல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருந்துச்சா? இல்லை. அவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் நம்ம கஷ்டங்களை விட 200-300 மடங்கு அதிகமான கஷ்டம். நமக்கு இன்னைக்கு வண்டி இருக்குது, நமக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறது, ஃபோன் இருக்குது, நமக்கு இன்னைக்கு எத்தனையோ வசதிகள் இருக்குது. கண் பார்வை போச்சுன்னா நம்ம கண்ணாடி போட்டுக்கிறோம், முடி நரைச்சா நம்ம டை அடிச்சுக்கிறோம். எவ்வளோ வசதிகள், வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குது. நமக்கு தேவை உள்ள வசதிகள், தேவையில்லாத வசதிகள் எல்லாமே இருக்குல்ல. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட எந்த வசதியும் இல்லாத காலத்தில் அவர்கள் பார்த்த யுத்தங்கள் பயங்கரமான யுத்தங்கள், பயங்கரமான யுத்தங்கள், கொடிய யுத்தங்கள். கண் பார்வை மங்குச்சுன்னா கண் பார்வை மங்குச்சு, அவ்வளோதான். கொடிய யுத்தங்கள். அதுக்கு ஒரு வழி, ஒரு தீர்வு இல்லாத காலம். ஒன்றுமே இல்லாமல் கூடாரவாசிகளாய் இருந்த போதே தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். அவங்களுடைய நிர்வாணத்தை அவருடைய பரிசுத்தத்தினாலே கவர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய நிர்வாணத்தை மூடின தேவன். அவங்களுடைய பாவங்கள் அநேகமாக இருந்தது. வழி என்னன்னு தெரியாமல் நடந்து இஷ்டத்துக்கு காரியங்களை நடப்பித்து அநேக பாவங்களிலே சிக்கி தவித்து கொண்ட நேரத்திலே இஸ்ரவேலை அவர் தெரிந்து கொண்டார். யாக்கோபு என்னும் பூச்சியே
அப்படிங்கிற பேர் போய் இன்னைக்கு எப்படி பேர் வந்திருக்கு? யாக்கோபு என்னும் சந்ததிய தேசமே. அல்லேலூயா. தேசமே, இஸ்ரவேல் என்னும் தேசமே. யாக்கோபோட பேரை இஸ்ரவேலா மாற்றி அவர் வழியாக ஒரு சந்ததியை உருவாக்கி 12 சந்ததிகளை உருவாக்கி அவர்கள் வழியாக இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கின தேவன் மாறுவாரோ? அவர் மாற மாட்டார். அதே ஒன்றுமில்லாத யாக்கோபை தேர்ந்தெடுத்த தேவன் இன்றைக்கு ஒன்றுமில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அவர் தேர்ந்தெடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தாழ்மை உள்ளவன் கர்த்தர் மனம் இறங்குகிறார். அல்லேலூயா. இப்பொழுது நம்மை இந்த துதியின் வேளையிலே நாமே தாழ்த்துவோம். அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்மை துதிக்கிறோம். அப்பா, பயப்படாதே என்று அடிக்கடி சொல்லுவீங்களே அப்பா, எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா, நன்றி அப்பா. நீ போகிற இடத்தெல்லாம் நான் உன் கூட இருக்கிற மகளே, மகனை கலங்காதே என்று சொல்லுகிறீங்களே. நீ எடுக்க வேண்டிய முடிவுகளை என்னிடத்திலே ஜெபத்தில் ஏறெடுத்து தைரியமாக முடிவெடு. நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கேன் என்று சொல்லுகிறவர். உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிசாசானவன் பறித்து அதை துளைத்து போட நான் அனுமதிப்பேனா? இல்லை. ஒரு வழியாக எதிரி வந்தால் 7 வழியாக ஓட செய்கிற தேவன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், உன் கூட பேசி கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் அதிகமாய் நேசிக்கவில்லையா? காருண்யத்தை இழுத்து கொள்ளவில்லையா? ஓ, அப்படி என்னை பார்த்து கேட்ட இந்த தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறேன். காக்கின்ற தேவன். அவரை ஆராதித்து கொண்டே இருப்போம். ஆராதனையிலே எல்லா யுத்தங்களையும் நம்ம ஜெயிச்சிருவோம். ஹல்லேலூயா. தேவன் என்றென்றைக்கும் கைவிடாதவராய் இருக்கிறார். தாய் மறந்தாலும் யார் மறந்தாலும் அவர் நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். மறவாமல் நினைக்கிற தேவனை கரங்களை தட்டி அவருக்கு ஒரு தடவை நன்றி சொல்லி, நன்றி அப்பா எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி துதிகளை ஏறெடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மாதத்தை முடித்து அடுத்த மாதத்திற்குள் நாம் கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். Glory be to the name of our Lord and Savior Jesus Christ, for He has enabled us to complete 1 month and enter a new month today.
ஒவ்வொரு மாதமும் இதை நாம் தவறாமல் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். Every single month we remind ourselves relentlessly. மாத கடைசியில் நேற்றைய தினத்தில் எத்தனையோ பேர் கண்ணை மூடி இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். Yesterday, we don't know, but many people around the world have entered eternal rest at the last moment. அவங்க நினச்சே கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அக்டோபர் மாதத்தில் 1ஆம் தேதி நாங்கள் உயிரோடு இருப்போம்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டார்கள். ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, சிக்னஸில் இறந்தவங்க, நல்லா இருந்து திடீர்னு இறந்தவங்க எத்தனையோ பேர் நேற்று இரவு இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு போய்விட்டார்கள். They may have never expected to see their end in this world at the last minute of the month of September. They probably thought they were going to see October, but they could not. ஆனால் அவர்கள் உயிரோடு இன்றைக்கு இல்லை என்பது ரொம்ப வேதனையான விஷயம். Now the truth is they are no more today. ஆனால் கர்த்தர் ஏதோ ஒரு தயவு, ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு இரக்கத்தினாலே இன்றைக்கி நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். But thank the Lord because His grace, His unmerited favor, in some way, some form, He has rendered that favor to us. இதோ இன்றைக்கு 1ஆம் தேதி மாத பிறப்பு பண்டிகையை கொண்டாடுவதற்கு தேவாலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. He has helped you and me to enter the church this morning on the 1st of October 2024 to celebrate the goodness of the Lord. சிலர் ஆன்லைனில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Many of you have joined us online. May God bless you. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். Today we are going to look into the promise of the month. It is Isaiah 58 verse 11. சிலர் கேட்கிறார்கள், இப்படி மாதம் மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து தியானிப்பது நியாயமா? அது கரெக்டு தானே? எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அது ஒரு வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நீங்கள் முதன்மைப்படுத்துறீங்களே என்றெல்லாம் கேட்கிறார்கள். A lot of people ask, is this right what you're doing? Every month on the 1st you gather and you just meditate on one verse, whereas the whole Bible has been given to us as a promise. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய காரியத்திலே ஏதாவது ஒன்றை உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொண்டால் அது தேவனுக்கு முன்பாக உகந்ததாக இருக்கிறது. The Bible says whatever you have fixated upon, which is in the word of God, then that is as like a pleasing aroma in the presence of God. தேவனுடைய வார்த்தை பொய்யாய் போகாது. The word of the Lord will not go in vain. இன்றைக்கு நம்ம தியானிக்கிற இந்த தியானம் கண்டிப்பா வீணா போகாது. ஏனென்றால் அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. And so today whatever we are meditating is not going to go in vain because it is the word of the living God. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். May those who have faith possess it. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய காரியத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். And for those without faith they lose. 58வது அதிகாரம், ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். வைராக்கியமாக நல்ல சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 மொழிகளிலும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். The Lord will guide you continually and satisfy your soul in drought and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of water whose waters do not fail. உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுத்து அனுப்புகிறேன். Today we are going to send you home with a beautiful lesson. இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போய் ஒரு தடவையாவது குறைந்தபட்சம் வாசித்து விட வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் செய்கிறவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். You must go home and read from verse 1, Isaiah 58 verse 1 all the way to verse 10, and then you will realize that verse 11 makes a lot of sense because it comes as a continuation of these verses. இது எல்லாவற்றையும் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குவார், எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்போம். What that means is, for those who trust and obey every verse from verse 1 all the way to verse 10,
the promise is given that the Lord will guide them continually and satisfy their soul during drought and strengthen their bones, and they will be like a well-watered garden, like a spring of water whose waters do not fail. அதற்கு பிறகும் 3 வசனங்களில் 3 விதமான ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார். And then there are 3 more blessings that follow. நிறையவே இருக்கு, நிறைய வாக்குத்தத்தங்கள். In fact, more than 3, and there are a lot of blessings. Okay. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர். The Lord is our Lord guides us continually. ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறவர் அவர்தான். Every single day we are being led and guided by this Lord. அவருடைய கண் பார்வையிலே நாம் இருக்கிறோம். We are very well under his watch. நம்முடைய சந்தோஷங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பயங்கள், கலக்கங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாமே அவருக்கு தெரியும். He knows everything in all our emotions and all our paths. நாமளே நம்மளை நடத்திக்கிறது இல்லை. We are not being led by ourselves. நாம் தேவனாலே நடத்தப்படுகிறவர்கள் என்பதை இந்த கர்த்தருடைய வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. So this verse very clearly says the one who is guiding us is the Lord. மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர். And in extreme famine and drought, the one who satisfies our soul is this Lord. வறட்சி, Drought. நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி இந்த வறட்சி வருது. In our lives we often face a season of drought, வெறுமை, a season of frustration, காய்ந்து போகிற ஒரு நிலைமை, season of famine where we go dry. அது என்ன சொல்றதுன்னா, இந்த ரொம்ப வெயில் அடிக்கும் போது பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்கும்போது நம்ம எப்படி உணர்வோம் இல்லையா சரீரத்தில், அந்த மாதிரி ஆத்மா உணர்கிறது. It's very similar to a physical burnout. Our soul, our spirit feels that burnout. ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர். But the Lord satisfies your soul. அடுத்தது எலும்புகளை நம்ம நினமுள்ளதாக்குகிறார். And he strengthens our bones. எலும்புகள் நினமுள்ளதா இருந்தா நம்ம கை காலில் வலிகள் இருக்காது. When our bones are strong, we don't necessarily experience pain in our body. எலும்புகள் நினமுள்ளதா இருந்தா வலி இல்லாம நம்ம நல்லா நடக்க முடியும். நடக்கிறதுக்கு மனசுல ஒரு பலன் இருக்கும். When there is no pain in our bones, we can walk a bit freely, we can walk a bit easily, and we would go about doing our things without much trouble. நம்ம எவ்வளவு வெயிட்டா இருந்தாலுமே நம்மை சுமந்து கொண்டு போகிறது அந்த எலும்பு கூடு தானே. Doesn't matter how heavy or light we are, but what carries our muscle, what carries every other tissue in our body, it's our bones. அந்த எலும்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். And so our bones have to be strong. மருத்துவர்கள் சொல்லுவாங்க நீங்க கால்சியம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. Doctors will say please take calcium. அப்ப அந்த காலத்துல எல்லாம் கால்சியம் தான் சொல்லுவாங்க. Those days we doctors would say calcium. இந்த காலத்து டாக்டருங்க என்ன சொல்றாங்கன்னா D3 ஓட சேர்ந்து விட்டமின் D3 ஓட சேர்ந்து கால்சியம் எடுத்தா தான் கால்சியம் உடம்புல ஒட்டுதுன்னு சொல்றாங்க. And now the doctors are very clear that calcium cannot be absorbed by your body without vitamin D3. அப்போ D3 ஓட சேர்ந்து நீங்க கால்சியம் சாப்பிடும்போது உங்க உடம்புல அந்த கால்சியம் ஏறும்னு சொல்றாங்க. And so you have to take vitamin D3 as well, receive vitamin D3 and make way for calcium to be absorbed by your body. தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா பால் குடிக்கணும் அப்பதான் எலும்பு பலனா இருக்கும். From the time of our ancestors taking care of us, one thing they would always repeat, our grandparents, drink milk. இதெல்லாம் உண்மைதான். It's all true. ஆனா இங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? அவர் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். But here the word of God says he will strengthen your bones. ஒரு ஆவிக்குரிய ஒரு தொடுதல் நம் மீது வரும்போது அவர் நம்முடைய எலும்புகளை பலன் உள்ளதாக்குவார். A divine touch, a spiritual touch from the Lord God everlasting will definitely transform our bones and strengthen it. அடுத்தது மகா வறட்சியாயிருந்த நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்போம். And then when our soul was in drought and when we were lost, when the Lord touched our bones, we would then be like a well-watered garden, like a spring of water. சில வசனங்களை நான் கொடுக்கிறேன், நீங்கள் அதை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை பார்க்க முடியும். இல்லைனா இந்த ஃபேஸ்புக்கில் நம்முடைய வீடியோ இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் திரும்பவும் நீங்கள் கேட்கும்போது அந்த வசனங்களை திறந்து நீங்கள் படிக்க முடியும். எல்லா வசனம் படிக்க எனக்கு டைம் இல்லை. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை
அவரால் என்ன செய்ய முடியும், அவர் நம்மை எப்படி பலப்படுத்த முடியும் என்பதை நிறைய இடங்களில் பரிசுத்த வேதாகமம் சொல்லியிருக்கிறது. எப்படி அவர் நம்மை பலப்படுத்துகிறார், எப்படி நம்மை அவர் வல்லமைப்படுத்துகிறார் என்பதை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்லியிருக்கு. வீட்டில் போய் இந்த வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் குறித்து வைத்து நீங்கள் பாருங்கள். Many places in the Bible, the Lord has explained, or prophets have explained how the Lord strengthens your bones. And please go home and meditate on these passages that I'm about to give you. நம்மை வல்லமைப்படுத்துவதற்கும் நம் தேவைகளை சந்திப்பதற்கும் அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. To strengthen us, to empower us, and to make us achieve great things, what are we supposed to do? எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். Ephesians chapter 3 20-21. 20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். Ephesians chapter 3 20-21. Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine, according to his power that is at work within us. நிறைய தேவைகளோடு இருக்கிறோம். We are, we exist with a lot of needs. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகி அவர். Now the word of God says that he is able to do immeasurably more than all that we ask or imagine. அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் எதிர்பார்க்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு நீங்கள் மறந்துடக்கூடாது. Remember today as you begin a new month, you should not forget that you have God, the living Lord, who can do immeasurably more than what you ask or even what you can imagine with your mind. நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். And then we all know this verse, Romans 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Verse Romans 8:28. And we know that in all things God works for the good of those who love him. நல்ல கவனிங்க, அவருடைய தீர்மானத்தின்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். உண்மைதான், 100% உண்மை. We've been called according to the purpose of God, and this is 100% true. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? ஆமாம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படி அன்பு கூறுகிறதுனால தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். We know that we love God. Because we love God, we have come here, gathered here, and we are sitting in his presence. அப்படிப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. We are called according to his purpose and we love him, and so for us everything God will work out for our good. தீமை இல்லை, நன்மை. No bad, only good. அவர் எரேமியா 29:11வது வசனத்திலும் சொல்கிறார், என்னுடைய எண்ணங்கள், உங்களை குறித்த எண்ணங்கள் தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. That's Jeremiah 29:11. That's what Jeremiah 29:11 says. My thoughts are not evil but for good. அதே சத்தியத்தை தான் இந்த வசனமும் சொல்கிறது, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. And same promise has been reiterated here in this Romans 8:28, that God works all things for good. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்கு நன்மை தான் நடக்கும், என் தேவன் எனக்கு நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். Let's all raise our hand and say, the Lord will never do what is evil unto me. He will do only what is good. தீமை போல தோன்றினாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். Even if what comes towards me, what approaches me, what awaits me seems to be evil, the Lord can take evil and turn it into my good. மத்தேயு 19:26 சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். And Matthew chapter 6 verse 19 says, for this is not possible with men but it is possible with God. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். All these are promises. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, Philippians 4:19 says, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Philippians chapter 4 verse 19 says, and my God shall supply every need of yours according to the riches in glory of Jesus Christ. எல்லா குறைவையும் நிறைவாக்குவார். All your needs will be fulfilled அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, according to his riches. அப்போ இன்னைக்கு எனக்கு இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட முடியுமா, முடியாதா?
So can God meet all the needs that I have today? என்னால முடியாது, அவரால முடியும். I cannot do it, but the Lord can. ஆமென். Hallelujah. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா வார்த்தை வசனங்கள், வாக்குத்தத்தங்கள். அடுத்தது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். Another beautiful promise that we are meditating. 2 Corinthians 9:8. 9:8. 2 கொரிந்தியர் 9:8. வாசிப்போமா? Let's read it. மேலும் 2 நல்ல Corinthians ரொம்ப 9:8. அழகான ஒரு வாக்குத்தத்தம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகளாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். And God is able to bless you abundantly, so that in all things at all times, having all that you need, you will abound in every good work. நமக்கு இந்த வருஷத்து வாக்குத்தத்தம் சம்பூரணம், மறந்துடவே கூடாது. Never forget that the promise that we received this verse is annual promise, no? Annual promise that we received this Abundance. year is abundance. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலே பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். And so the verse says, God is able to bless you abundantly, so that in all things at all times, having all that you need, you will abound in every good work. கிருபை பெருகும்போது சம்பூரணம் பெருகுகிறது. And when grace grows, abundance grows. அப்போ கிருபையை ஏராளமா வாங்கிக்கணும். So when God gives grace, receive it abundantly. இதெல்லாம் நல்ல அருமையான வாக்குத்தத்தங்கள். All these are beautiful promises. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Matthew 6:33 says, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. நீங்க அதை தேடுங்க, இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். If you seek the kingdom of God first, then you receive all other fulfillment for your needs. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, பால சிங்கங்கள் கூட பசியா இருந்து இரையை தேடுமா. Psalm 34:10 says, Psalm chapter 34 verse 10 says, even the young lions suffer and they want and they hunger, but those who seek the Lord lack no good thing. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. Even the young lions may suffer and want and hunger and thirst, but those who seek the Lord and trust in the Lord will lack no good thing. ஆமென். Amen. அப்ப அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க குறைவில்லாமல் இருப்பார்கள். So those who put their trust in the Lord will be made fat. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 Peter 1வது அதிகாரம் 3வது வசனம் 1:3. நல்ல கவனிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. His divine power has given us everything we need for a godly life through our knowledge of Him who called us by His own glory and goodness. என்ன அழகான ஒரு வசனம் தெரியுமா? What a beautiful verse. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர், அவருடைய அவரை அறிகிற அறிவு நமக்கு வரும்போது இந்த ஜீவனுக்கும் தேவையான தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை கொடுக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம். So this verse says that He has called us by His own glory and goodness, and He has given us His divine power and everything we need for a godly life, and through these we are called and elected. Amen. Amen. Hallelujah. அப்போ அவருடைய திவ்ய வல்லமை இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானதையும் பக்தி விருத்திக்கு தேவையானதையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்பது வாக்குத்தத்தம். And so we have already received the promise that we have all that we need in order to do His work and live a life that is pleasing to Him. And this is a beautiful promise from the Lord Himself. Amen. Amen. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. There is nothing that God cannot do. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் பராக்கிரமம் செய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's why the psalmist and Paul, they speak about the power of Christ empowering them to do great things, like charging into an army and crumbling mountains that stand ahead of them, because they say, Paul says, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. என்னால் செய்ய முடியாததான், ஆனால் என் தேவன் என்னை பலப்படுத்துகிறார். I cannot, but God can. அவர் என்னை பலப்படுத்தும் போது நான் செய்து முடிக்கிறேன். And when he empowers me, I am able to finish it. ஆமென். Hallelujah. இது Amen. நம்மள நிறைய பேருக்கு உண்மை. And it's so true in most of our lives. நாம என்னைக்கோ மண்ணா போயிருக்க வேண்டியவங்க இன்னைக்கோ நிக்கிறோம்னு சொன்னா அது அவருடைய பலன், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். We should have lost our lives a long time ago. Many of us, we should have just yielded our spirit into the hands of the devil, but then the Lord gave us power to do his work, and he empowered us in order to do all things through him who strengthens us. அப்போ இன்னைக்கு அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம போவோம். And so let us return home today with the same conviction. எனக்கு பலவீனமா? ஆமா, நான் பலவீனம்தான். Do I have weaknesses? Yes, I do. நோய்கள் இருக்கா? இருக்கு. Do I have afflictions? Yes, I do. மனசுல சஞ்சலங்கள் இருக்கா? இருக்கு. Do I have hurt in my heart? Yes. என்னுடைய மனசுல சில தேவைகள் இருக்கா? தேவைகள் இருக்கு. Do I have needs in my life? Yes. ரொம்ப எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா நான் இருக்கேன்னா நிச்சயமா இல்லை. Have I received everything and all things and is my life perfect? Not at all. ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை நான் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது இந்த வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேற தேவன் கிருபை பாராட்டுவார். But when I read the word of God and all of these promises and I claim them, then the Lord is able to fill me with his grace. எப்படி நடக்கும் பாஸ்டர்? இதெல்லாம் எப்போ நடக்கும் பாஸ்டர்? இந்த கேள்வி எல்லாம் விட்டுருங்க. Do not wonder how, when or why this would happen. ஏன்னா தேவன் செய்யும்போது அது அற்புதமாக தான் இருக்கும். Because when the Lord does it, it is all for good and it will be miraculous. அதனால தான் அற்புதத்தை நம்பணும். That's why we should believe in miracles. ஏன்னா அற்புதங்களின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு விசுவாசத்தினாலே நமக்குள்ள இடம் உண்டாக்கணும். Because he is God of miracles, and when he does those miracles, our faith can help us possess. எப்போ நடக்கும்? ஏதோ எப்போ செய்ய போறாரோ தெரியலையே, செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம விசுவாசிகள்னு வந்துட்டா விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. So do not ask how, do not ask where, when, who, by who. Just stand firm, have steadfast faith in the Lord. சொன்னதை செய்வார். Because he will complete what he promised. அதான் 138 கடைசி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். That's what Psalm 138 says. The Lord will complete all that which concerns me. கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. Lord, your grace is forever. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர். And you will not let go of the works of your hands. அவரு பாதியில விட்டுட்டு போறவர் இல்லை. He is not God who discontinues செய்து முடிக்கிறவர். He is God who completes what he கரங்களை starts. வைத்து சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will do everything that concerns me. எல்லாவற்றையும் செய்ய என்னை வல்லமைப்படுத்துவார். He will empower me to do all things. அது அப்பொழுது அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா It இருக்கும். will be wondrous and amazing. அப்படிப்பட்ட ஏராளமான கிருபைகளை இந்த மாதத்துல தேவன் நம் மீது ஊற்றி தருவாராக. And the promise of the Lord to you this month is that he is going to pour out his abundant grace upon you so that you can do all things through Christ who strengthens. ஆமென் சொல்லுங்க. Amen. அல்லேலூயா. Hallelujah. நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாக நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நாம் இந்த நேரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட விதமாக நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். வறட்சியான காலங்களிலே எங்களோட ஆத்துமாக்களை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுகிற தேவன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் நீர் பாய்ச்சல் உள்ள தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு முழு மனதோடு கூட உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே, நீர் எங்களை நடத்தும் பொழுது உண்மையாகவே தகப்பனே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும்
அதிகமாய் நீர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறீரப்பா. எல்லாவற்றும் நன்மைக்காய் நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. உம்முடைய நினைவுகள் தகப்பனே தீமைக்கல்ல, அது நன்மையாக்காக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீர் நிறைவாக்குகிற தேவனாக நீர் காணப்படுகிறீர். அப்படிப்பட்ட வழி நடத்துதலோடு கூட நீர் எங்களை நடத்துகிறவர், நடத்தினவர். இனி வரும் நாட்களிலும் இந்த புதிய மாதத்திலும் தகப்பனே நீர் நடத்த போவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். சம்பூர்ணமுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிற தேவன். உதார குணத்திலே தகப்பனே நாங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்களை நடத்துகிற தேவனாய் நீர் காணப்படுகிறீரப்பா. எங்களோட வாழ்க்கையிலே சம்பூரணத்தை கொடுத்து நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சம்பூரணத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை நீர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களை மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது ராஜா. உம்மாலே எல்லாம் கூடும் தகப்பனே. நீ செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வரவழைக்கிற தேவனப்பா. வறட்சியான காலங்களிலும் கூட எங்களை திருப்தியாக்குகிற தேவனப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக நீர் மாற்றுகிற தேவனப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளிலே, பலனற்ற சூழ்நிலைகளிலே தகப்பனே எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீரப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நாங்கள் தைரியமாய் சொல்லத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் தைரியப்பட்டு ஒருவரை ஒருவர் தேற்றி நாங்கள் எப்பொழுதுமே உமக்குள்ளாக செழிப்புள்ளவர்களாக இருந்து தகப்பனே நாங்கள் ஒன்றும் இனி செய்ய முடியாது என்று நினைக்காதபடி உம்முடைய பலத்தினால் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்லி நாங்கள் நிச்சயத்தோடு கூட இருக்க தகப்பனே, இது முக்கியமாக சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குற பிரகாரமாகவும் எலும்புகள் பலவீனமான அநேக பெண்கள் இருக்காங்கப்பா. அந்த பெண்களுக்கு தகப்பனே நீர் பலத்தை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமா கேட்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் மீது இருக்க வேண்டுமா கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேண்டுதல்களை கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே. ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுடைய அன்புக்கும் வழிநடத்துதலுக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின சம்பூர்ணத்திற்கும் உங்களை அர்ப்பணித்து அனுப்புகிறோம். தேவ பலன் உங்களை தாங்கவும், ஆண்டோடைய அன்பு உங்களை வழிநடத்தவும், அவருடைய கிருபையிலே நீங்கள் பலப்படவும் தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.